இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 41 அதிகாரம் 1வது வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, தேவன் நமக்கு அடைக்கலம், அவர்தான் நமக்கு ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். ஏன்னா தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் இல்லையா, சகலத்தையும் அவர் படைத்து ஆள்கிற சர்வ சிருஷ்டிகராக இருக்கிறார். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், ஜலங்கள் கொந்தளித்தாலும் பொங்கி அதன் பெருக்கினாலே பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஏன்னா தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 91 1வது வசனம் என்ன சொல்லுது? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்போ அவர் உன்னதத்திலே இருக்கிறவர் இல்லையா, அவர் உயர்ந்த தேவனாக இருக்கிறார், அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார், அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவனின் நிழலிலே நாம் தங்கும்போது நமக்கு அவர் தான் அடைக்கலமும் கோட்டையும் அரணுமாக இருக்கிறார். நாம் நம்பி இருக்கிற துருகம் அவர் தான். அப்படி நாம் சொல்லி நம்ம தேவனை துதிக்கும் போது, அவர் நாமத்தை நாம் சொல்லி சொல்லி துதிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமும் உயர்ந்த அடைக்கலமும் நமக்கு ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமா இருப்பார். அதே போல் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்க அவர் வல்லமையுள்ளவர். அவர் சிறகுகளாலே நம்மை மூடி பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் இல்லையா. இந்த சங்கீதம் 91 9 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள், தேவன் எப்படியெல்லாம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்னு தெரியும். சங்கீதம் 145:18 சொல்லுது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அப்போ ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர்னா, நமக்கு ஒரு நெருக்கம், ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, ஒரு பலவீனம், இல்லை ஒரு தீமையான கிரியைகள் நம்மளை சூழ்ந்து வரும்போது நாம் தேவனை நோக்கி உண்மையாய் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு சமீபமாக இருப்பேன்னு சொல்கிறார். ஏன்னா சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலத்திலே அவர் அவர்களுக்கு தஞ்சமாக இருக்கிறார்னு சங்கீதம் 9:9 பார்க்குறோம். நீதிமொழிகள் 18:10 சொல்லுது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமானதற்குள் ஓடி சுகமாக இருப்பான்னு வேத வசனம் சொல்லுது. அப்போ கர்த்தருடைய நாமத்தை நாம் சொல்லி சொல்லி துதிக்கணும் இல்லையா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர், அவர் கிருபையுள்ள தேவன், அவர் மகா பெரிய தேவனாக இருக்கிறார், அவர் உன்னதர், அவரே நமக்கு அரணும் கோட்டையும் துருகமும் கேடகமுமாக இருக்கிறார்னு சொல்லி அவர் நாமத்தை நாம் சொல்லி சொல்லி துதிக்கணும். சங்கீதம் 18:1-2 வசனத்தில் வாசித்து பாருங்கள், தேவனுடைய நாமத்தை தாவீது எப்படி துதிக்கிறார்னு. நீரே என் கோட்டையும் என் கண்மலையும் என் துருகமும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் இரட்சண்ய கொம்பும் நான் நம்பியிருக்கிற பலனும் நீங்கள் தான் சொல்லி தாவீது கர்த்தரை துதிக்கிறத பார்க்குறோம். அப்படி கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிக்கும் போது நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் ஒளிந்து கொள்ளுவான்னு வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். சங்கீதம் 62:7-8 என் ரட்சிப்பும் என் மகிமையும் என் தேவனிடத்தில் இருக்குது. அப்போ நம் ரட்சிப்பு யாரிடத்துல இருக்குது? தேவனிடத்தில் இருக்குது. அப்போ நம் பலனாகி அந்த கண்மலையாகி அந்த கர்த்தரை நாம் அடைக்கலமாய் பெற்று தேவனுக்குள் அதெல்லாம் இருக்கிறது என்பதை நாம் அறிக்கையிடணும். 8வது வசனம் பாருங்க, சங்கீதம் 62:8 ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அப்போ உங்கள் பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மனுஷன்கிட்ட சொல்லுவதை பார்க்கிலும் தேவனிடத்தில் உங்கள் காரியங்களை அவர் பாதத்தில் வைங்க, அவரிடத்துல ஊற்றி விடுங்க. எப்படி அன்னாள் தன் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றினாள், எப்படி எசேக்கியா ராஜா தன் பலவீனப்பட்டு அவர் மறிக்க போகிறேன்னு தெரிந்த போது சுவர்புறமாய் திரும்பி அவர் தன் செய்த நன்மைகளை நான் உண்மையும் மன உத்தமமாய் உமக்கு முன்பாக நடந்து கொண்டேனேன்னு சொல்லி தேவனிடத்தில் அவர் அழுது விண்ணப்பிக்கும் போது கர்த்தர் அவருடைய வியாதி பாடிலேருந்து விடுதலையாக்கி அவர் ஆயுசு வருஷத்திலே 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். அப்போ தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை நாம் இந்த வசனங்கள் மூலமும் வேதாகமத்தில் வாழ்ந்த செம்மையானவர்களை நாம் நோக்கி பார்க்கணும்னு இருக்கு இல்லையா. அப்படிப்பட்டவர்களை நாம் நோக்கி பார்க்கும்போது அவர்கள் எப்படி பிழைத்தார்கள், தேவனை நம்பி விசுவாசித்தாங்க என்பதை நாம் அறிந்து செயல்படணும். சங்கீதம் 142:5 பாருங்கள், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் என் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே என் பங்குமாக இருக்கிறீர்னு இங்கே தாவீது சொல்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிட நாம் கற்றுக்கொள்ளணும். அவர் தான் நமக்கு அடைக்கலம். ஜீவனுள்ள ஒரு தேசம்னா இந்த உலகத்திலே வாழறதுக்கு தேவன் நமக்கு ஒரு பங்கு, அவர் தான் நமக்கு பங்காயும் இருக்கிறார் இல்லையா.
உபாகமம் 4:7 நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கார். அப்போ தேவன் எப்போ நமக்கு சமீபமாக இருக்கும்போது நாம் அவரை தொழுது கொள்ள முடியும்? நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு அவரை துதித்து ஆராதித்து அவரை போற்றி மகிமைப்படுத்தும் போது அவர் உங்களுக்கு சமீபத்தில் வந்துடுவார். ஏன்னா அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். 2-3 பேர் ஒன்று கூடி ஜெபிக்கும் பொழுது அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன்னே சொல்கிறார். அப்போ தேவன் சமீபத்து வருகிற நேரம் அதிகாலையிலே நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போதும் கர்த்தர் உங்கள் ஜெப விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தருவார். ஏன்னா தேவனே இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி ஏதுன்னே வசனம் சொல்லுகிறது. அப்போ துதிக்கும் போது தேவன் நமக்கு இறங்கி நாம் கேட்கிற எல்லா ஜெப விண்ணப்பத்துக்கும் அவர் பதில் தருவார். அதனால தான் நாம் துதிக்கிற அந்த தேவனை தவிர வேறு பெரிய தேவன் ஒருவருமே இல்லை இல்லையா? அவருடைய நாமமே அல்லாமல் இந்த பூமியிலே ரட்சிப்புக்கு வேறொரு நாமம் இல்லை என்றே வேத வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16:26 பார்க்குறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அவர் அடைக்கலம் கிடைக்கும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற திட நம்பிக்கை நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம். அப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் நம்ம தீமையை விட்டு விலகுவோம் இல்லையா? அப்போ தேவன் தான் நமக்கு அடைக்கலம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நம் பிள்ளைகளுக்கு தேவன் அடைக்கலமாக இருப்பார் இல்லையா? நாம் கர்த்தரை தேடும்போது நம்ம பிள்ளைகளையும் தேவன் பிழைக்க செய்வார். நாம் வேதத்தை மறந்தால் நம்மையும் நம் பிள்ளைகளையும் தேவன் மறப்பேனே வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 14:16 பாருங்கள், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுக்கு ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் இல்லையா? சிறுமைப்பட்டவர்கள், எளியவர்கள், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கவங்க, அவங்களுக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லாத அந்த சிறுமைப்பட்ட ஜனங்கள் மீது கர்த்தர் என்ன அடைக்கலமாக இருக்கார் இல்லையா? அவர் தான் அவங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவங்க கூப்பிடும்போது அவர்களுக்கு இறங்கி தேவன் தயவு செய்ய வல்லமை உள்ளவர். சிறுமையானவர்களுடைய எளிமையானவர்களுடைய ஜபத்தை கேட்கிறவர். அவர்கள் விண்ணப்பத்துக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். இன்னும் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். அப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போதும் தேவன் நம்மையும் ஆசிர்வதிப்பார், அவர்களையும் விடுதலை ஆக்குவார் இல்லையா? ஏன்னா நம் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர் என்பதை நாம் ஜெபித்து ஜெயம் எடுக்கும்போது நாம் அறிந்து கொள்ளுவோம் இல்லையா? நாம் ஜெபிக்கும் போது தேவன் ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார். நாம் எப்படி நன்மையை தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டோமோ அதை போல் தேவனை அறியாத ஜனங்களுக்கும் கர்த்தரை நாம் சொல்லி ரட்சிப்பை குறித்து நாம் அவர்களுக்கு பிரசங்கிக்கவும் வேத வசனத்தின் ஆழத்தை சொல்லித்தருவோம். மற்றவர்களையும் கர்த்தருக்குள்ளாக நடத்தவும் நாமும் முயல்வோம். ஆமென்.